ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற பத்தாமல் இருக்கிற இந்த மாதிரி வளையல் தான் வந்து ரியூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஐடியா வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஐடியாக்காக இந்த மாதிரி வந்து பெண்ட் ஆகிற மாதிரியான வளையல் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு சென்டரில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை வந்து பவு ஷேப்பில் இருக்கிற மாதிரி வந்து வளைச்சிக்கிறேன். இதை மாதிரி வந்து வளைக்கும் போது அந்த வளையல் வந்து நல்லாவே வளையணும். அந்த மாதிரியான வந்து வளையலை வந்து சூஸ் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை மாதிரி பவு ஷேப்பில் வந்து வளைச்சிட்டு கீழே வந்து எக்ஸ்ட்ரா உள்ள பீசஸை வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். அப்புறமா வந்து இதுக்கு சென்டரில் வந்து ஒரு ஒயிட் கலரில் வந்து பீட்ஸ் அப்படி இல்லைன்னா வந்து ஸ்டோன் வந்து ஒட்டிக்கிறேன். அப்புறமா அதுக்கு கீழேயுமே வந்து 2 பீட்ஸ் வந்து ஒயிட் கலரில் வந்து ஒட்டிக்கலாம். இதே போல் வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம்னா இதில் வந்து ஒரு கீ செயின் மட்டும் வந்து அட்டாச் பண்ணி விட்டுட்டோம்னா ஒரு ஈஸியான வந்து ஒரு கீ செயின் வந்து பண்ணிடலாம். வளையலை மட்டும் யூஸ் பண்ணி ஒரு ஈஸியான வந்து ஒரு கீ செயின் வந்து பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ செகண்ட் ஐடியா வந்து பார்த்துடலாமா? இந்த ஐடியாக்காக இந்த மாதிரி லேசாக துருப்பிடிச்சி போன வளையல் வந்து எடுத்திருக்கேன். அப்புறமா இதுக்கு பின்னாடி வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் கலர் பேப்பர் மட்டும் கவர் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒட்டிட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரா உள்ள இந்த பீசஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். அப்புறமா வந்து ஒரு பிங்க் கலரில் வந்து ஒரு கலர் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி வந்து அந்த பேப்பரை 4 டைம் வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ரவுண்ட் ஷேப்காக இந்த மாதிரி நெயில் பாலிஷ் அந்த பாட்டில் அப்படி இல்லைன்னா வந்து ரவுண்ட் ஷேப்காக ஏதாச்சும் மூடி வந்து எடுத்துகிட்டு அதை வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி வந்து ரவுண்ட் போட்டு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரவுண்டு வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் வந்து இதிலே கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு வந்து இப்போ நான் கட் பண்ணுற மாதிரியே வந்து இதுக்கு சுற்றிக்குமே வந்து எண்டு வரையுமே வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அப்புறமா அது தனித்தனியாக வந்து பிரித்து வந்து எடுத்துட்டோம். இந்த ஒவ்வொரு கலர் பேப்பரையுமே வந்து ரோல் பண்ண போகிறோம். ரோல் பண்ணிட்டோம்னா வந்து ஒரு ஈஸியான ஒரு ரோஸ் வந்து பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து ரோல் பண்ணிவிட்டு எண்டில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணி வந்து ஒட்டிட்டேன். இதே மாதிரியே வந்து ஒரு 7 ரோஸ் பக்கம் வந்து பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரியான ஒரு பீட்ஸ் எடுத்துகிட்டு இந்த ரோஸ்க்கு சென்டரில் இந்த மாதிரி வந்து வச்சு ஒட்டிட்டேன். அப்புறமா ஆல்ரெடி வந்து பண்ணி வச்சுருந்தேன் அந்த பேங்கிள் வந்து எடுத்துகிட்டு இதுக்கு நடுவில் அந்த மாதிரி வந்து அந்த ரோஸ் எல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஒட்டினா நல்லாயிருக்குன்னு தோணுதோ அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி வந்து ஒட்டி விட்டுறேன். பேங்கிள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ரோஸ் வந்து பண்ணி இதுக்குள்ளே அந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுறலாம். நான் வந்து ஒரு 6 ரோஸ் வந்து ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து இதுக்கு கீழே வந்து ஒரு பூந்தொட்டி இருக்கிற மாதிரி வந்து ஒரு ப்ரௌன் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி வந்து வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே அந்த மாதிரி பெயிண்ட் வந்து அடிச்சுக்கிறேன். அப்புறமா க்ரீன் கலர் வந்து பெயிண்ட் எடுத்துகிட்டு அந்த ரோஸ்க்கும் இந்த பூந்தொட்டிக்கும் ரெண்டுத்துக்கும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி லைட்டாக அந்த மாதிரி வந்து கோடு வந்து போட்டு விட்டுக்கலாம். அப்புறமா லீஃப்காக அதே க்ரீன் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக வந்து டாட் மாதிரி வந்து வச்சு விட்டுட்டேன். அப்புறமா அந்த பூந்தொட்டி மாதிரி இருக்கிறதுல வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சில்வர் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு அப்ளை பண்ணிட்டேன். அடுத்ததாக வந்து ஒரு ஒயிட் கலர் வந்து த்ரெட்டு வந்து எடுத்திருக்கேன். இந்த த்ரெட்டை வந்து இதுக்கு பின்னாடி அட்டாச் பண்ணிவிட்டு அப்படி இல்லைன்னா வந்து டபுள் சைட் டேப் கூட யூஸ் பண்ணி வந்து வாலில் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அந்த த்ரெட்டு வந்து கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காக ஒரு பேப்பர் இந்த மாதிரி வந்து பின்னாடி வந்து ஒட்டி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ஒரு ஈஸியான ஒரு மினி வால் ஹேங்கிங் வந்து பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து தேர்ட் ஐடியா வந்து பார்த்துடலாமா? தேர்ட் ஐடியாக்காகவுமே இந்த மாதிரி பெண்ட் ஆகிற மாதிரியான வளையல் வந்து எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக இதையே வந்து இந்த மாதிரி வந்து வளைக்க போகிறோம். இதை மாதிரி வந்து வளைக்கும் போது சில வளையலில் வந்து விரிசல் விடுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இப்போ கொஞ்சம் பார்த்து இந்த மாதிரி லைட்டாக வந்து வளைச்சி விட்டுக்கிறேன். இப்போது காட்டுற இந்த இடத்துல மட்டும் லைட்டாக வந்து உடஞ்சிருக்கு. அதையே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி சின்னதாக வந்து வளைச்சிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீசஸ் எல்லாம் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போது இதை மாதிரியே வந்து 2 பீஸ் போல் வந்து பண்ணிவிட்டு இதை ரெண்டுத்தையுமே வந்து நல்லா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து டிசைனுக்காக இந்த மாதிரி ஒயிட் கலர் பீட்ஸ் மட்டும் வந்து ஒட்டிட்டேன். இப்போது இதில் வந்து ஒரு இயரிங் ஹூக் வந்து அட்டாச் பண்ணிட்டோம்னா ஒரு இயரிங் வந்து பண்ணிடலாம். இப்போ இந்த இயரிங்கை வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள், ரொம்பவே வந்து சிம்பிளாக நல்லா இருந்தது. அடுத்ததாக ஃபோர்த் ஐடியா வந்து பார்த்துடலாமா? ஃபோர்த் ஐடியாக்காக இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வளையல் வந்துருந்தது. அது எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு இதை வந்து அப்படியே ரோல் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி வந்து எண்டு வரி ரோல் பண்ணிவிட்டு எண்டில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணி வந்து ஒட்டிட்டோம்னா ஒரு ஈஸியான ஒரு பேப்பர் ஸ்டிக் வந்து பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி மேலே வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதுலேயே வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வந்து தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி சின்னதாக அந்த மாதிரி கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நான் கட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதே சைஸில் இருக்கிற மாதிரியே வந்து ஒரு 10 பீஸ் போல் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். நான் வந்து ஒயிட் கலர் வந்து பேப்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கலர் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணும்போது சேம் ஹைட்டில் வந்து எல்லா பேப்பர் ஸ்டிக்கும் இருக்கிற மாதிரி வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்து இந்த வளையல் அந்த மாதிரி கீழே வச்சுட்டு இந்த ஒவ்வொரு பேப்பர் ஸ்டிக்கையும் இந்த மாதிரி வந்து ஒட்ட போகிறோம்.
இந்த மாதிரி வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கிற மாதிரி வந்து எல்லா பேப்பர் ஸ்டிக்குமே வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். அடுத்தது அந்த பேப்பர் ஸ்டிக்குக்கு மேலேயுமே வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு வளையல் வந்து இதே மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்து இதுக்கு மேலே வந்து ஒட்ட போகிறோம். இந்த பேப்பர் ஸ்டிக் எல்லாமே வந்து ஒரே ஹைட்டில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அப்புறமா செகண்ட் ஐடியாவில் பண்ண இந்த ரோஸ் வந்து ஒன்று மிச்சம் இருந்தது, அதை வந்து இதுக்கு சைடில் அந்த மாதிரி வந்து ஒட்டிட்டேன். அப்புறமா ஒரு கார்டு வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து அந்த வளையல் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு ரவுண்ட் போட்டு வந்து ஒரு 2 பீஸ் போல் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு பிங்க் கலர் பேப்பரை கவர் பண்ணிவிட்டு இதுக்கு சைடில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி வந்து ஓப்பனாக இருக்க சைடை வந்து இந்த மாதிரி கார்டு யூஸ் பண்ணி வந்து கவர் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இதே போலவே வந்து அந்த 2 பக்கமும் வந்து ஒட்டிட்டோம்னா இதுக்குள்ளே இந்த மாதிரியான கிளிப்ஸ், அதுக்கப்புறம் ரப்பர் பேண்ட்ஸ் இல்லைன்னா வந்து ஸ்டேஷ்னரி திங்ஸ் எல்லாமே கூட வந்து போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து இதில் வந்து இந்த மாதிரி நெயில் பாலிஷ்லாம் வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரொம்பவே வந்து ஒரு சிம்பிளான ஐடியா தான், அதே மாதிரி வந்து பார்க்கவுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, இப்போ வந்து ஃபைனலாக 5th ஐடியா வந்து பார்த்துடலாமா? 5th ஐடியாக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி வளையல் வந்து ஒரு 4 வளையல் எடுத்துகிட்டு அதை அந்த மாதிரி வந்து த்ரெட் யூஸ் பண்ணி அந்த 4 வளையலையுமே வந்து ஜாயின் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி த்ரெட் யூஸ் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து செல்லோ டேப் இருக்கு இல்லையா, அது கூட யூஸ் பண்ணி 2த்தையும் வந்து ஜாயின் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி வந்து அந்த 4 வளையுமே இந்த மாதிரி த்ரெட் யூஸ் பண்ணி வந்து சுற்றிட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து ஒரு க்ரீன் கலர் வந்து கலர் பேப்பர் வந்து ஒரு 4 பீஸ் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதையே வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து மடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீசஸை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து 3 டைம் வந்து ஃபோல்ட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து ஒரு வால் ஹேங்கிங் தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இதுலேயே வந்து ஒரு பெட்டல் ஷேப்பில் இருக்கிற மாதிரி வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அப்புறமா இன்னொரு கலர் பேப்பருமே இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீசஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இதுலேயுமே வந்து 3 டைம் வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த பெட்டல்ஸ் மட்டும் ஆல்ரெடி வந்து கட் பண்ணலை, அதை விட வந்து சின்ன சைஸில் இருக்கிற மாதிரி வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இதே மாதிரியே வந்து ஒரு 4 பெட்டல்ஸ் வந்து ஆர்டர் வைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி வந்து எடுத்துருக்கேன். அப்புறமா இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பெண்ட் பண்ணி வந்து விட்டுக்கிறேன். இதை மாதிரி வந்து பண்ணக்குள்ளே அந்த ஃப்ளவர் ஷேப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரியே வந்து அந்த 4 ஃப்ளவர்ஸ்லையுமே வந்து பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா அதே க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லென்த்தாக வந்து ஒரு பீஸ் போல் கட் பண்ணிவிட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த வளையலையும் இந்த கலர் பேப்பரையும் 2த்தையும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வந்து ஒட்டி விட்டுறேன். இதே மாதிரியே வந்து கீழே வந்து ஆர்டர் வைஸில் இருக்கிற மாதிரி இந்த 4 ஃப்ளவரையுமே வந்து ஒட்டி விட்டுடலாம். அப்புறமா க்ரீன் கலர் ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டியாக வந்து அந்த ஃப்ளவருக்கு சென்டரில் டாட் மாதிரி வச்சுட்டு பிங்க் கலர் வந்து ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கோடு மாதிரி வந்து போட்டு விட்டுக்கிறேன். ஒரு பெட்டல்ஸில் வந்து இந்த மாதிரி 3 கோடு இருக்கிற மாதிரி வந்து போட்டு விட்டுக்கலாம். இதே மாதிரியே வந்து மிச்சம் இருக்கிற அந்த 3 ஃப்ளவர்ஸ்லையுமே வந்து பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். அடுத்தது அந்த வளையலில் வந்து அந்த அவுட்லைன் மாதிரி இருக்கு இல்லையா, அங்கே மட்டும் பிங்க் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிவிட்டு இதுலேயுமே வந்து ஒரு த்ரெட் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு வாலில் வந்து ஹேங் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த வால் ஹேங்கிங்குமே வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 ஐடியாஸில் வந்து உங்களுக்கு எந்த ஐடியா வந்து பிடிச்சிருந்துச்சின்னு கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரியூஸ் கிராஃப்ட் ஐடியாவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.